கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா அறிவுறுத்துகிறார். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று இயேசு கிறிஸ்து உறுதியளிக்கிறார். இதற்கு முத்தாய்ப்பாக என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக, அவரை கண்டடைகிறவர்களாக இருக்கிறோமா? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்கிறாரே, அவரை கண்டடையத்தக்க சமயம் எது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் அவரை நோக்கி, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? அதிகாலையில் அவர் சமூகம் அமர்ந்து அவரை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும்போது அவர் நம் அருகில் வருவது மட்டுமல்லாமல் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம்மிடமாய் சாய்ந்து, மகளே மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று அன்போடு கேட்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை அப்போஸ்தலர் 17:27 வாசிக்கிறோம். ஆம், கர்த்தராகிய இயேசு நாம் கண்டுபிடிக்கத்தக்கதாகவும் அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் மனிதனாக வந்து மனிதர் இடையில் நம் அருகில் வாசம் பண்ணினார். உயிரோடு இருக்கும் இயேசுவிடமே, இயேசுவின் சரீரத்தை எங்கே வைத்தீர்கள், எனக்கு காண்பியும் என்று கேட்கின்றாள் மரியாள். ஆம், மரியாளும் அவளின் கூட்டமும் இயேசுவை தேடுகிறார்கள். இயேசுவிடமே இயேசுவை தேடுகிறார்கள். இவர்களைப் போல மெய்யான அறிவில்லாத நிறைய பேர் ஆதி சபையில் காணப்பட்டார்கள். அவர்கள் கள்ள போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று பவுல் கூறுகிறார். கடைசி நாட்களில் இயேசு இங்கே இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறார் என்று பிரசங்கிக்கும் பிரசங்கிகளும், இப்படிப்பட்ட பிரசங்கிகளை நம்பி ஏமாந்து இயேசுவை தேடிக்கொண்டு போகும் கூட்டங்களும் உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக கூறியதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை அப்படியே வாசிச்சு காட்டுறேன், கவனிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால்
அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். எவ்வளவு தெளிவா அன்னைக்கே நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை மக்கள் அறிவில்லாதிருப்பதை தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய மக்கள் தெய்வீகத்தின் பரிணாமங்களை அறிந்தும் புரிந்தும் தெரிந்தும் கொள்வதற்காகவே தேவன் தமது ஆவியை தந்துள்ளார். தமது ஆவியை நமது உள்ளங்களில் அளவில்லாமல் ஊற்றியுள்ளார். நமது இருதயம் பெருந்திண்டினாலும் லௌகீக கவலைகளினாலும் நிரம்பாமல் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவை நாம் எங்கும் தேடி போக வேண்டியது இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களின் உள்ளங்களில் கிறிஸ்து வாழ்கிறார். இதை ஒத்துக்கிறீங்களா? அங்க இருக்காரா இங்க இருக்காரானே போகாதீங்க. ஏன்னா தேவன் உங்க உள்ளத்துல தான் இருக்கிறார். உங்க உள்ளத்துல அவரை, அதாவது பரிசுத்த இருதயம்தான் எனக்கு சிம்மாசனம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எந்த கதவை? உங்க இதய கதவை தட்டுகிறேன். நீங்க திறந்தீங்கன்னா நான் உள்ள வருவேன் அப்படின்னு ஆண்டவர் நாம் எப்பொழுது நம்முடைய இருதயத்தை திறந்து அவரை வரவேற்போம்னு காத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் அங்க இருக்காரா இங்க இருக்காரான்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதை நீங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசித்து அவர் பாதம் அமர்ந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே வாரும் அப்படின்னு கூப்பிட்டாலே அடுத்த நிமிஷம் அவர் உங்கள் அருகில் இருப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவை தங்கள் உள்ளங்களில் பெற்றிருக்கிற யாவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒருங்கிணைந்து போட்டிகள் பொறாமையின்றி தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி பக்தியில் வளருவதையே தேவன் விரும்புகிறார். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு ஆராதனை பண்ணுங்க. அந்த ஒற்றுமையின் ஆவி உங்களிடத்துல இருக்கணும். அதாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் நடுவிலே இருப்பேன். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி துதிக்கும் பொழுது உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் நடுவில் வருவேன் அப்படின்னு சொல்லல, இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இருக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிற தேவாதி தேவன், நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் பொழுது அவர் நம் நடுவில் இருக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய்
கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அங்கதான் அண்டர்லைன். இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எவ்வளோ அழகா, எவ்வளோ தெளிவா அன்று எழுதினது இன்று நமக்காகவே சொல்லப்பட்டது போல ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிச்சிங்க இல்லைங்களா? இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்ற சத்தியத்தை மறவாமல் அவர் பாதம் அமர்ந்து முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும் என்று முற்றிலுமாக நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆசிர்வதித்து நித்திய ஜீவ வழியிலே நம்மை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.